Hello students, welcome to science class. Now we can study about the unit 12, plant anatomy and plant physiology. Plant anatomy. Anatomy is a Greek word. What's the meaning of anatomy? Ana means as under, temnian means to cut. Is the study of internal structure of plants. The first account of internal structure of plants was published by the scientist Nagamia Group. He is known as father of plant anatomy. Already you have studied the different kinds of tissues in 9th standard. In this lesson, you will study about the internal structure of plant tissues, process of photosynthesis and respiration. Plants exhibits varying degrees of organization. Atoms are organized into molecules, molecules into organelles, organelles into cells, cells into tissues and tissues into organs. ஒரு organs எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி யூ ஹவ் ஸ்டடிடு. ஃபர்ஸ்ட் ஆட்டம்ஸாக இருக்கும், அப்புறம் அது மாலிகூல்ஸாக மாறும், மாலிகூல்ஸ் ஆர்கனல்ஸாக மாறும், ஆர்கனல் செல்ஸாக மாறுது, செல்ஸ் டிஷ்யூஸாக மாறுறாங்க, டிஷ்யூஸ் எல்லாம் ஆர்கன்ஸாக மாறுறாங்க. வாட் இஸ் டிஷ்யூஸ்? Tissues are the group of cells that are similar or dissimilar in structure and origin. Structure and originல இந்த tissues வந்து சிமிலராகவும் இருக்கலாம், டிஸ்சிமிலராகவும் இருக்கலாம். But it performs similar functions. அது எங்கே இருந்தாலும் அதனுடைய functions எப்படி இருக்கும்? சிமிலராக தான் இருக்கும். Plant tissues are classified into two. One is meristematic tissue and another one is permanent tissues. Meristematic, meristem அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால் இட் இஸ் டிவிசிபிள். சரியா? இது செல் டிவிஷன்ஸ்க்கு உட்பட்டு இது எப்போ இருக்கும் அப்படின்னு சொன்னால் சீட்லிங்ஸில் ஃபர்ஸ்ட் இந்த மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ்லாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அப்புறமா அது செல் டிவிஷன் ஆகி அது ஹார்டாக மாறிடும். அப்புறம் அந்த சீட்லிங்ஸ் எல்லாம் எப்படி ஒரு சீட்லிங்ஸ் ஒரு பிளான்ட்டாக மாறும்போது அந்த டிஷ்யூஸ் எல்லாம் பெர்மனன்ட் டிஷ்யூஸாக மாறிடுறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த டிஷ்யூஸை கிளாசிஃபைட் பண்ண சயின்டிஸ்ட் யார் அப்படின்னு சொன்னால் சாக்ஸ். In this tissue system, there are three types. One is dermal or epidermal tissue system, ground tissue system and vascular tissue system. Dermal or epidermal. டெர்மல்னா என்ன? வெளியில் உள்ள தோல். சரியா? இப்போ பிளான்ட் பாடியிலையும் வெளியில் அவுட்ரு கவரை நம்ம டெர்மல் அப்படின்னு சொல்கிறோம், அல்லது எப்பிடெர்மல்னு சொல்கிறோம். அது ரூட்டாக இருந்தால் அதை நம்ம பெரிட்ராம் அப்படின்னும் சொல்லலாம். சரியா? சரி, இப்போ டெர்மல் ஆர் எப்பிடெர்மல் டிஷ்யூ சிஸ்டம் இட் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் எப்பிடெர்மிஸ், ஸ்டொமேட்டா அண்ட் எப்பிடெர்மல் அவுட்க்ரோத்ஸ். இந்த ஃபர்ஸ்ட் இந்த எப்பிடெர்மல் டிஷ்யூ சிஸ்டம்ஸில் த்ரீ பார்ட்ஸ் இருக்குது. ஒன் இஸ் எப்பிடெர்மிஸ், ஸ்டொமேட்டா and epidermal outgrowths. Epidermis is the outermost layer. It has very minute pores are called stomata. Then epidermisல வெளியில் அவுட்ரு வாலில் என்ன இருக்கும்? கியூட்டிகல்ஸ் இஸ் ப்ரெசண்ட். கியூட்டிகல்ஸ்னால் என்ன? ஒரு வலுவழுப்பான தன்மை கொண்ட ஒரு பொருள். இட் கண்ட்ரோல் எவாப்ரேஷன் ஆஃப் வாட்டர். வாட்டர் எவாப்ரேட் ஆகிறத கண்ட்ரோல் பண்ணுறது யார்? இந்த கியூட்டிகல்ஸ். தென் trichomes and root hairs are the present in epidermal outgrowths. Epidermal outgrowths னு எதை சொல்கிறோம்? ட்ரைகோம்ஸையும் ரூட் ஹேர்ஸையும். ட்ரைகோம்ஸ்னால் வளரிகள், ரூட் ஹேர்ஸ்னால் வேர் தூவிகள். இப்போ இந்த எப்பிடெர்மல் டிஷ்யூஸோடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன? எப்பிடெர்மிஸ் protects the inner tissues, stomata helps in transpiration, roots helps in absorption of water and minerals. Then second tissue system, ground tissue system. It includes all the types of tissues present in the plant body except epidermal and vascular tissues. Vascular tissuesையும் எப்பிடெர்மலையும் தவிர மீதமுள்ள எல்லா டிஷ்யூஸையும் நம்ம என்ன சொல்கிறோம்? ground tissues system. It consists of cortex, endodermis, pericycle and pith. Then third one is vascular system. It consists of xylem and phloem. It forms bundles. So it is called vascular bundles. சைலமும் ஃப்ளோயமும் பண்டில் மாதிரி ஃபார்ம் ஆகிருப்பாங்க, அதனால தான் நம்ம அவங்கள வாஸ்குலர் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். Xylem conducts water and minerals to different parts of the plant. Phloem conducts food materials to different parts of the plant. சைலமோட வேலை என்ன? வாட்டரையும் மினரல்ஸையும் எல்லா பார்ட்ஸுக்கும் கடத்துகிற வேலையை செய்யுது.
ஃப்ளோயம் என்ன வேலையை செய்யுது? ஃபுட் மெட்டீரியல்ஸை பிளான்ஸோடைய எல்லா பார்ட்ஸுக்கும் கடத்துகிற வேலையை செய்யுது. There are 3 types of vascular bundles. இதை நம்ம படிக்கும்போது ரொம்ப கஷ்டமாக தோணும், ஆனால் நீ ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ரேடியல் பண்டில்ஸ், தென் செகண்ட் ஒன் இஸ் கன்ஜாயிண்ட், தென் தேர்ட் ஒன் இஸ் கான்சென்ட்ரிக். ரேடியல்னா என்ன? ஒரு சர்க்கிளுக்கு தான் ரேடியஸ் உண்டு. Students, look at the picture. Radial vascular bundle, xylem and phloem are present in different radii alternating with each other. ஒரு சர்க்கிளில் நிறைய ரேடியஸ் இருக்கும். ஒவ்வொரு ரேடியஸ்லேயும் சைலமும் ஃப்ளோயமும் அல்டர்னேட்டிங்காக அரேஞ்ச் ஆகிருக்கும். அதை தான் நம்ம ரேடியல் பண்டில்ஸ்ன்னு சொல்கிறோம். தென் செகண்ட் ஒன் இஸ் கன்ஜாயிண்ட் பண்டில்ஸ். கன்ஜாயிண்ட் பண்டில்ஸ் எப்படி இருக்கும்? சைலம் அண்ட் ஃப்ளோயம் லைஸ் ஆன் த சேம் ரேடியஸ்லேயே சைலமும் ஃப்ளோயமும் இருக்கும். There are 2 types of conjoined bundles. One is collateral and another one is bicollateral. சரி, what is collateral? collateralனா என்ன? Xylem lies towards the center and phloem lies towards the periphery. Xylem வந்து சென்டரை பார்த்து இருக்கும், phloem வந்து அவுட்டர் லேயரை பார்த்து இருக்கும். அந்த vascular bundles நம்ம என்னன்னு சொல்கிறோம்? conjoined collateral. சரி, there are 2 types of collateral bundles. One is open and another one is closed. ஓப்பன்னா என்ன? கேம்பியம் ப்ரெசன்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னால் அந்த வாஸ்குலர் பண்டில் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? கன்ஜாயிண்ட் கொலாட்ரல் அண்ட் ஓப்பன். இது எங்கே இருக்கும்? இட்ஸ் சீன் அண்டர் பை டைகாட் ஸ்டெம். சரியா? வித்தவுட் கேம்பியம் இல்லாமல் இருக்கிற கொலாட்ரல் பண்டில்ஸை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? conjoined collateral and closed. It's seen by monocot stem. சரியா? ஓப்பனாக இருந்தால் கேம்பியம் ப்ரெசன்ட் ஆகிருக்கும், க்ளோஸ்டாக இருந்தால் கேம்பியம் ஆப்சண்ட் ஆகிருக்கும். அப்போ கேம்பியம் ப்ரெசண்ட்டாக இருந்துச்சுன்னு சொன்னால் அது டைகாட் ஸ்டெம்மில் இருக்கும், கேம்பியம் ஆப்சண்ட் ஆயிருந்துச்சின்னு சொன்னால் அது மோனோகாட் ஸ்டெம்மில் இருக்கும். ஓகே, the next one, bicollateral. In this type of bundle, phloem are present on both அவுட்டர் அண்ட் இன்னர் சைட் ஆஃப் த சைலம். சைலம்க்கு அவுட்டர்லையும் இன்னர்லையும் ஃப்ளோயம் ப்ரெசன்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னால் அதை நம்ம பைகொலாட்ரல்னு சொல்கிறோம். தென் தேர்ட் டைப் ஆஃப் வாஸ்குலர் பண்டில் கான்சென்ட்ரிக் பண்டில். இந்த கான்சென்ட்ரிக் பண்டில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், இன் திஸ் டைப் ஆஃப் பண்டில்ஸ் சைலம் கம்ப்ளீட்லி சரவுண்ட்ஸ் த ஃப்ளோயம் ஆர் ஃப்ளோயம் சரவுண்ட்ஸ் த சைலம். சரியா? சைலத்தை சுற்றிலும் ஃப்ளோயம் இருக்கலாம் அல்லது ஃப்ளோயமை சுற்றிலும் சைலம் இருக்கலாம். சரியா? ஆம்பிவேஷல், இதை நம்ம 2 டைப்ஸாக சொல்கிறோம். சைலம் சரவுண்ட்ஸ் ஃப்ளோயம். சைலத்தை சுற்றிலும் ஃப்ளோயம் இருந்துச்சுன்னு சொன்னால், அலசி இந்த பிக்சர், சைலமை சுற்றிலும் ஃப்ளோயம் இருந்துச்சுன்னு சொன்னால் அதை நம்ம ஆம்பிவேஷல்னு சொல்கிறோம். இது எங்கே இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரெஸ்ஸினா. ஆம்பிக்ரிப்ரல் அப்படின்னு சொன்னால் ஃப்ளோயம் சரவுண்ட்ஸ் சைலம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேன்ஸ். சரி, இந்த 2 டைப்ஸ் ஆஃப் கான்சென்ட்ரிக் பண்டில்ஸில் என்டார்க் அண்ட் எக்ஸார்க் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். என்டார்க் அண்ட் எக்ஸார்க்னா என்ன? சைலம் வந்து புரோட்டோசைலமாகவும் மெட்டாசைலமாகவும் இருக்கும். புரோட்டோ மீன்ஸ் ரொம்ப சின்ன செல்ஸாக இருக்கும், அதனுடைய சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். மெட்டா மீன்ஸ் கொஞ்சம் பிக்காக ப்ராடாக இருக்கிறத நம்ம மெட்டாசைலம்னு சொல்கிறோம். அப்போ சைலம் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் செல்ஸாக இருக்கும். புரோட்டான்னா சின்னது, மெட்டான்னா கொஞ்சம் பெரியது. புரோட்டோசைலம் லைஸ் டுவர்ட்ஸ் த சென்டர் அண்ட் மெட்டாசைலம் லைஸ் டுவர்ட்ஸ் த பெரிஃபெரி. சரியா? அப்படி இருந்துச்சுன்னா அதை நம்ம என்டார்க் சைலம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? சரி, அதே இது ஆப்போசிட்டாக புரோட்டோசைலம் வந்து பெரிஃபெரியை அவுட்டர் லேயரை பார்த்து இருந்து, மெட்டாசைலம் வந்து சென்டரை பார்த்து இருந்தால் அதை நம்ம எக்ஸார்க் டைப் ஆஃப் கான்சென்ட்ரிக் பண்டில்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். என்டார்க் எங்கே இருக்கும்? ஸ்டெம்மில் இருக்கும். எக்ஸார்க் ரூட்டில் இருக்கும். சரி, இப்போ இந்த டிஷ்யூ சிஸ்டம் அண்ட் ஃபங்க்ஷன்ஸை நம்ம ஒரு டேபிளில் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டெர்மல். டெர்மல்னால் என்னன்னு சொன்னேன்? தோல் ஆர் எபிடெர்மல். சரியா? சரி, இந்த சிஸ்டமில் என்ன காம்பனன்ட்ஸ் எல்லாம் இருக்குது? எபிடெர்மிஸ் அண்டு பெரிடெர்ம். ரூட்டில் இருக்கிற அவுட்டர் லேயரை நம்ம பெரிடெர்ம்னு சொல்கிறோம். ஸ்டெம்மில் இருக்கிற அவுட்டர் லேயரை எபிடெர்மிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன? ப்ரொடெக்ஷன், ப்ரிவென்டேஷன் ஆஃப் வாட்டர் லாஸ். தென் கிரவுண்ட் டிஷ்யூஸில் என்ன டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூஸ் செல்ஸ் எல்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொன்னால் பேரன் கைமா, கோலன் கைமா அண்ட் ஸ்க்ளீரன் கைமா. பேரன் கைமா டிஷ்யூஸோட ஃபங்க்ஷன் என்ன? photosynthesis and food storage. கோலன் கைமாவுடைய ஃபங்க்ஷன் ரீஜென்ரேஷன்.
sclerenchyma உடைய function support and protection. Then vascular tissue system la it consists of two types of cells. One is xylem and phloem tissues. Xylem என்ன பண்ணுது? Transport of water and minerals. Phloem transport of food. இதை நம்ம நல்ல நினைவில் வச்சுக்கிறோம். எப்போதுமே phloem, flowனா ஃபுட்டு. நம்ம இதை மாற்றிடவே கூடாது. எப்போதுமே phloem தான் ஃபுட்டை டிரான்ஸ்போர்ட் பண்ணும். xylem வாட்டரையும் மினரல்ஸையும் டிரான்ஸ்போர்ட் பண்ணும். இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைகாட் ரூட் அண்டு மோனோகாட் ரூட். சரி, ஒரு ரூட்டோட செக்ஷன் எடுத்து, சரியா, நம்ம அதை வந்து வெர்டிக்கலாவோ அல்லது ஹரிசன்டலாவோ செக்ஷன் எடுத்து நம்ம மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கும்போது அதனுடைய இன்னர் பார்ட்ஸை நம்ம தெளிவாக பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஹரிசன்டல், தென் செகண்ட் செக்ஷன் இஸ் வெர்டிக்கல். சரியா, இதை நம்ம என்லார்ஜ் பண்ணி பார்க்கும்போது நம்ம உள்ளே இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் டைகாட் ரூட். ஃபார் எக்ஸாம்பிள் பீன் பிளான்ட். ஓகே, ஒரு பீன் பிளான்ட்டோடைய டைகாட் ரூட் சிஸ்டம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அவுட்டர் மோஸ்ட் லேயரை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? எபிடெர்மிஸ் ஆர் டெர்மல் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதை நம்ம எபிப்ளம்மா அப்படின்னு சொல்லலாம். இட் இஸ் ஆல்சோ அதர்வைஸ் ரைசோடெர்மிஸ் ஆர் பைலிஃபெரஸ் லேயர் அப்படின்னு சொல்லலாம். சரியா, எல்லாமே ஒன்று தான். எபிப்ளமானாலும் டெர்மல்னாலும் எபிடெர்மிஸ்னாலும் ரைசோடெர்மிஸ்னாலும் பைலிஃபெரஸ் அப்படின்னு சொன்னாலும் எல்லாமே அவுட்டர் மோஸ்ட் லேயர். சரி, இந்த அவுட்டர் மோஸ்ட் லேயரில் கியூட்டிக்கல் அண்ட் ஸ்டொமேட்டா ஆர் ஆப்சென்ட். ரூட்டாக இருக்கிறதுனால அங்கே டிரான்ஸ்பிரேஷன் நடக்காது. அதனால் கியூட்டிக்கலும் ஸ்டொமேட்டாவும் ஆப்சென்ட் ஆகிருப்பாங்க. யூனிசெல்லுலார் ரூட் ஹேஸ் ஆர் ப்ரெசன்ட். சிங்கிள் செல்ஸாக ஆன ஒரு ரூட் ஹேஸ் எல்லாம் ப்ரெசன்ட் ஆகிருக்கும். தென் இன்னர் லேயர் கார்டெக்ஸ். சரியா, இந்த இன்னர் லேயர் ஒரு லார்ஜ் ஜோன் தின் வால்டு பேரன்கைமாட்டா செல்ஸாக இருக்கும். இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ் நிறைய இருக்கும். என்ன ரீசன் அப்படின்னு சொன்னால் இட் ஸ்டோர்ஸ் ஃபுட் அண்ட் வாட்டர். சரி, த நெக்ஸ்ட் ஒன் எண்டோடெர்மிஸ். எண்டோடெர்மிஸ் எங்கே இருக்கும்? கார்டெக்ஸ். த இன்னர் மோஸ்ட் லேயர் ஆஃப் கார்டெக்ஸை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? எண்டோடெர்மிஸ். அவுட்டர் லேயரை எபிடெர்மிஸ்ன்னு சொல்கிறோம், இன்னர் லேயரை எண்டோடெர்மிஸ்ன்னு சொல்கிறோம். இங்கே இருக்கிற செல்ஸ் ஆர் பேரல் ஷேப்டில் இருக்கும், க்ளோஸ்லியாக பேக்ட் இருக்கும். தென் பேண்ட் லைக் திக்னிங்ஸ் அந்த செல்ஸில் இருக்கும். அந்த செல்ஸை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? டான்ஜென்டியன் வால்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதை நம்ம காஸ்பேரியன் ஸ்ட்ரிப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இட் ஹெல்ப்ஸ் இன் த மூவ்மெண்ட் ஆஃப் வாட்டர் அண்ட் டிசால்வ் சால்ட்ஸ் ஃப்ரம் கார்டெக்ஸ் இன்டு xylem. கார்டெக்ஸில் இருந்து xylemக்கு கடத்துகிற வேலையை யார் செய்கிறா அப்படின்னு சொன்னால் காஸ்பேரியன் ஸ்ட்ரிப்ஸ் செய்கிறாங்க. த நெக்ஸ்ட் லேயரை நம்ம ஸ்டீல் அப்படின்னு சொல்கிறோம். இட் இன்க்ளூட்ஸ் பெரிசைக்கிள் அண்ட் வாஸ்குலார் பண்டில்ஸ். பெரிசைக்கிள் இன்னர் மோஸ்ட் லேயர் ஆஃப் த எண்டோடெர்மிஸ். எண்டோடெர்மிஸ்க்கு அடுத்து இருக்கிற லேயரை நம்ம பெரிசைக்கிள்னு சொல்கிறோம். இட் இஸ் அ சைட் ஆஃப் ஆரிஜின் ஆஃப் லேட்ரல் ரூட்ஸ். சரியா, ஒரு ரூட்டோடைய பக்கவாட்டு வேர்கள்லாம் எங்கே இருந்து தான் உருவாகுது அப்படின்னு சொன்னால் இந்த பெரிசைக்கிள் லேயரில் தான் உருவாகுது. த நெக்ஸ்ட் ஒன் வாஸ்குலார் பண்டில். இட் இஸ் ரேடியல். தெர் ஆர் 3 types ஆஃப் வாஸ்குலார் பண்டில்ஸ் பற்றி படித்தோம். ரேடியல்னா எப்படி இருக்கும்? அல்டர்னேட்டாக அரேஞ்ச்டு ஆகிருக்கும் ரேடியஸில். சரியா, xylem அண்ட் phloem எல்லாம். xylem இஸ் எக்ஸார்க் அண்ட் டெட்ராக். டெட்ராக் மீன்ஸ் அதனுடைய செல்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் 4 corners இருக்கும். The tissues are present between xylem and phloem. xylemக்கும் phloemக்கும் இடையில ஒரு டிஷ்யூஸ் இருக்குது. அந்த டிஷ்யூஸை நம்ம கன்ஜெக்டிவ் டிஷ்யூ அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் மேட் அப் ஆஃப் பேரன்கைமா. தென் நெக்ஸ்ட் ஒன் பித்து. எங்க் ரூட்டில் பித்து ப்ரெசன்ட் ஆகிருக்கும். இன் ஓல்டு ரூட்ஸில் பித் இஸ் ஆப்சென்ட். இதுதான் ஒரு டைகாட் ரூட்டோடைய ட்ரான்ஸ்ஃபர் செக்ஷன். தென் மோனோகாட் ரூட் த சேம் கைண்ட் தான், அதே மாதிரி தான் இருக்கும். அவுட்டர் மோஸ்ட் லேயரை எபிப்ளமான்னு சொல்கிறோம், ஆர் ரைசோடெர்மிஸ்ன்னு சொல்கிறோம், ஆர் எபிடெர்மிஸ்ன்னு சொல்லலாம். இட் இஸ் த அவுட்டர் மோஸ்ட் லேயர். இட் இஸ் மேட் அப் ஆஃப் சிங்கிள் லேயர் thin walled parenchyma cells. Stomata and cuticles are absent. Root hairs are present. It helps absorption of water and minerals from the soil. This layer is protect the inner tissues. Then cortex multi-layered large zone. சரியா, it is composed of parenchyma cells and intercellular space. It stores food and water and food materials. Then endodermis. It is innermost layer of the cortex. இதில் என்ன இருக்கும்? Casparian strips and passage cells இருக்கும். இந்த Casparian strips are banded like
திக்னிங், நல்ல திக்காக அப்படி இருக்கிற ஒரு செல்ஸை நம்ம காஸ்பேரியன் ஸ்ட்ரிப்ஸ்ன்னு சொல்கிறோம். இட் இஸ் மேட் அப் ஆஃப் சுபரின். தென் நெக்ஸ்ட் ஸ்டீல், the innermost layer. It includes pericycle and vascular tissues and pith. Pericycle, innermost layer of the endodermis அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அப்படி தானே? சரி, இப்போ எண்டோடெர்மிஸ்க்கு அடுத்து இருக்கிற லேயரை நம்ம பெரிசைக்கிள்னு சொல்கிறோம். இட் ஆரிஜினேட் லேட்ரல் ரூட்ஸ். தென் வாஸ்குலர் டிஷ்யூஸ், வாஸ்குலர் டிஷ்யூஸில் எப்படி இருக்கும்? ஜைலமும் ஃப்ளோயமும் ரேடியலாக அரேஞ்ச்டு ஆகிருக்கும். ஜைலம் எக்ஸாச்சாக இருக்கும். அண்ட் பாலியாச், பாலியாச்னா என்ன? பல முனைகள் இருக்கும். தென் கன்ஜெக்டிவ் டிஷ்யூஸ் இஸ் மேட் அப் ஆஃப் ஸ்க்ளீரன்கைமா. டைகாட் ரூட்டில் conjunctive tissues is made up of parenchyma cells. Then monocot rootல conjunctive tissues is made up of sclerenchyma cells. Pith எப்படி இருக்கும்? Pith is present in the center. It is made up of parenchyma cells with the intracellular space. It contains abundant amount of starch grains. It stores food. Okay students, the next class you will study about internal structure of dicot stem and monocot stem. Okay.